இந்தியாவில் தேர்தல் முறை நடைமுறைக்கு வந்த பிறகு அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். ஆனால் தேர்தலில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் கட்டாயமில்லாமல் இருக்கிறது. நமக்கு பிடித்த ஒருவருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் ஒரு தொகுதியில் நிறுத்தப்படும் எந்த வேட்பாளரையும் வாக்காளர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இப்போது இருக்கும் எந்த வழக்கமும் தேர்தல் வரலாற்றில் தொடக்கத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு தொகுதிகளில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளரை பிடிக்கவில்லை என்றால் யார் ஒருவருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்கிற வாக்காளரின் முடிவை பதிவு செய்ய ஒரு சில வசதிகள் சுமார் 72 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் நடைமுறைக்கு வந்தது. இதனால் 2 சம்பவங்கள் நிகழும். ஒன்று, தேர்தலில் நிற்கும் யாரும் யோக்கியமானவர்கள் இல்லை என கூறி மக்கள் வீட்டுக்குள் இருந்து விடுவார்கள். இதனால் நம் வாக்கினை மற்றொருவர் கள்ள ஓட்டாக செலுத்தி விடுவார். 2, எந்த சின்னத்திலும் முத்திரை குத்தாமல் வெற்று சீட்டை வாக்குப்பெட்டியில் போட்டு விடுவது அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சின்னங்களில் முத்திரையிட்டு வாக்குப்பெட்டியில் போட்டு விடுவார்கள். ஆனால் இது எந்த ஒரு வாக்காளரையும் எனக்கு பிடிக்கவில்லை என்கிற கணக்கில் பதிவாகாது. செல்லாத ஓட்டு என்றுதான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். இதனால்தான் இந்திய தேர்தல்களில் 49O நடைமுறைக்கு வந்தது. 2014ஆம் ஆண்டு வரை 49O நடைமுறையில் இருந்தது. இதன்படி நீங்கள் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் உங்கள் வாக்குச்சாவடியின் தேர்தல் அதிகாரியிடம் சென்று 49O விதியின் கீழ் நான் வாக்களிக்க விரும்புகிறேன் என்று தெரிவிக்க வேண்டும். அதன்படி வாக்குச்சாவடி அலுவலர் உங்கள் பெயர் மற்றும் வாக்காளர் எண்ணுக்கு நேராக நீங்கள் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதற்கு ஒப்புதலாக உங்களின் கையெழுத்தையோ கைநாட்டையோ பெற்றுக்கொள்வார். அவரும் கையெழுத்து போடுவார். அவ்வளவுதான். நீங்கள் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்கிற உங்களின் அதிருப்தி பதிவாகிவிடும். வாக்குச்சாவடியில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தனது எண்ணத்தை ஒரு வாக்காளர் அறிவிக்க வேண்டும் என்பது இரகசிய வாக்களிப்பின் தன்மைக்கு முரணாக இருக்கிறதல்லவா? இதனாலும் வாக்காளருக்கு ஆபத்து நேரிடலாம். மேற்படி ஒரு வாக்காளரின் நடவடிக்கைகள் அனைத்தும் அங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த ஏஜெண்டுகளுக்கும் தெரிந்துவிடும். இது எதிர்காலத்தில் அந்த வாக்காளரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். அல்லது புதிய அரசாங்கத்தின் வாயிலாக அந்த சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உரிமைகள் கூட அந்த பூத் ஏஜெண்டுகள் வாயிலாக தடுக்கப்படலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தேர்தல் ஆணையம் 49O என்பதை பதிவு செய்ய வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து வந்த நிலையில் கடந்த 2004ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குறிப்புகளை நன் ஆஃப் அவு என்பதை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இது நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தது. பின்னர் PUCL என்கிற அரசு சாரா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இது பற்றி ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தது. இதனையொட்டி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதன்படி இனி தேர்தலில் வாக்குச்சீட்டோ அல்லது வாக்கு இயந்திரமோ எது பயன்படுத்தப்பட்டாலும் அனைத்து வேட்பாளர்களின் பெயருக்கு கீழே கடைசி ஆப்ஷனாய் ஆங்கிலத்தில் நோட்டா என்பது இருக்கும். இயந்திரத்தில் அதற்கு நேராய் தனி பட்டனும் இருக்கும். யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதவர் எல்லா வாக்காளர்களையும் போல மௌனமாய் நோட்டாவுக்கான பட்டனை அழுத்திவிட்டு வந்தால் போதுமானது. இதன் மூலம் இந்திய அரசியல் சாசனத்தின் 19வது பிரிவு உறுதிப்படுத்தும் கருத்துரிமையின் பாதுகாப்பும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 122வது பிரிவு குறிப்பிடும் இரகசிய வாக்குப்பதிவு போன்ற 2 விஷயங்களும் இதன் மூலம் நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன என அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். பின்னர் அதுவரையில் இருந்து வந்த 49O முறை அதோடு ரத்தானது. முதல் முறையாக 2013இல் நடந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், டெல்லி சட்டசபை தேர்தல் வாக்கு இயந்திரங்களில் நோட்டா ஆப்ஷன் அறிமுகம் செய்யப்பட்டது. வாக்குப்பதிவும் நடந்தது. தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டில் நடந்த ஏற்காடு இடைத்தேர்தலில் நோட்டா அறிமுகமானது. அப்போது சத்தீஸ்கரில் அதிகபட்சமாக 3.06% வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவானது. நாடு முழுவதும் இது பயன்படுத்தப்பட்டது 2014இல் நடந்த லோக்சபா தேர்தலில்தான். அந்த தேர்தலில் இந்தியா முழுக்க 1.8% வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்தன. மற்றபடி நோட்டா குறித்து நமக்கு பல்வேறு வகையான சந்தேகங்கள் இருக்கின்றன. 1. ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை விட நோட்டா வாக்குகளின் எண்ணிக்கை அதிகம் என்றால் அந்த தேர்தலை செல்லாததாக்கி மறு தேர்தல் நடத்துவார்களா? இதற்கு பதில் இல்லை என்பதே. அதாவது நோட்டா என்பது ஓட்டு அல்ல, ஓட்டு போடவில்லை என்பதற்கான ஒரு கணக்கு மட்டும்தான். வாக்கு எண்ணிக்கையின் போது மொத்த தொகுதியின் வாக்குகளில் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கை கழிக்கப்பட்டுவிடும். பின்னர் மீதமிருக்கும் மற்ற வாக்குகளை கொண்டே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றவர் அறிவிக்கப்படுவார். ஒருவேளை தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் 90% நோட்டா பெற்றிருந்தாலும் மீதம் இருக்கும் 10% வாக்குகளில் அதிக வாக்கு பெற்றவர் எவரோ அவரே தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இதுதான் இன்றைய நோட்டாவின் நிலை.